இரு நண்பர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படுகின்றன. பேச்சுவார்த்தையால் தீர்த்துக் கொள்ள முடியவில்லை. இந்நிலையில் தீர்வுதான் என்ன என்பது இன்றைக்கான கேள்வி. ஸோ சொல்யூஷன்ஸ் நீங்க சொன்னது எல்லாமே நல்ல நல்ல சொல்யூஷன். அதை முதல்ல கோடிட்டு காட்டிடுறேன். எனக்கு ஒண்ணுமே தோணலை. அதனால தான் உங்ககிட்டயே கேட்டேன். இதுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் என்ன சொன்னீங்கன்னா, அந்த 2 நண்பர்களுக்கும் பிடித்த 3வது ஒரு நண்பர் இருந்தால், அல்லது அவர்கள் இருவருக்கும் ஒரு குரு என்று ஒருவர் இருந்தால், கண்டிப்பா அவர் சொல்லும்போது கண்டிப்பா இவங்க 2 பேரும் கருத்தொற்றுமை ஏற்பட வாய்ப்பிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது போக எனக்கு பிடிச்ச 2 பதில்கள் என்ன அப்படின்னு சொன்னா, குற்றம் பார்க்காதே அப்படிங்கிற பதில். கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது எதுலேருந்து உருவாகுது அப்படின்னா, இப்போ என்ன சொல்றது, இப்போ ஜென்ரலா ஒரு ஆன்மீகத்துல இந்த விஷயத்துல ஞானதேவர் என்ன சொல்ல வர்றாரு, இதைத்தான் சொல்ல வர்றாரு, அதைத்தான் சொல்ல வர்றாருன்னு இன் ஜென்ரலா ஒரு ஜென்ரல் சப்ஜெக்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு கருத்து வேறுபாடு வந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தீர்வு கிடைக்கும். ஏன்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஆராய்ச்சி பண்றோம், அப்போ ஆட்டோமேட்டிக்கா தீர்வு கிடைக்கும். ஆனா எங்க தீர்வு கிடைக்கிறது இல்லைன்னா ஒருத்தன் இன்னொருத்தனை குற்றம் காண்றான் இல்லையா, இது ஜென்மத்துக்கும் தீராதுங்க. ஏன்னா குற்றம் பார்க்கும் போது அங்கே தீர்வை நோக்கி அவன் டிஸ்கஷன் பண்றது இல்ல. ஏன் பேச்சுவார்த்தை நீண்டுகிட்டே போகுது? ஏன் பேச்சுவார்த்தை ஏன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இரு நாட்டுக்கும் இடையே ஒரு பிரச்சனைக்கு கூட தீர்வு பேச்சுவார்த்தை தான் அப்படி இப்படின்னு சொல்றாங்களே. ஆனா ஏன் பேச்சுவார்த்தைக்கு தீர்வு இல்லாம கருத்து வேறுபாடு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா, இங்க டிஸ்கஷன் தீர்வை நோக்கி போகவில்லை, டிஸ்கஷன் குற்றம் சொல்லும் நோக்கத்தில் போகிறது. ஸோ அடுத்தவர்களை டமி பண்ணணும் அப்படின்னுட்டும், தன்னை அறிவாளின்னு நிரூபிக்கணும் அப்படின்னுட்டும், அடுத்தவர்களை குற்றம் சொல்வதையே நோக்கமாக கொண்டு ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா, இது எண்ட்லெஸ்ஸா தான் போகும். இது என்னைக்குமே தீராத ஒரு கதையா தான் போய் நிற்கும் அப்படிங்கிறதான் பெரிய உண்மை. சரியா? அதனால அவங்க சொன்ன பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ப்ளீஸ் தயவு செய்து குற்றம் காண வேண்டும் என்ற நோக்கத்தில் நீ டிஸ்கஷனுக்கு போகாத. இன்ஃபேக்ட் குற்றமே காணாத. அப்படி குற்றம் காணணும்னு தோணுச்சுன்னா உன்னை பாரு. ஞானம்னால அதுதானேங்க. அதுவும் இந்த 18 நாள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3 ஃபுல் டேஸ் 2 ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். குற்றமே பார்க்கக்கூடாது. ஏன் இன்ஃபேக்ட் குற்றத்தை எப்படி நிறைவாக பார்த்து எப்படி அதில் ரொம்ப பிரேமையை அதிகரிப்பது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். பட் பார்த்துருந்தா கூட என்ன பண்ணுறது, இந்த குற்றம் காணும் குணம் இருக்கிறதே, அது இருக்கிற வரைக்கும் இந்த கருத்து வேறுபாடுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போகவே போகாதுங்க. குற்றம் காணாதேன்னு நீங்க சொன்னீங்க, அழகா சொன்னீங்க. ஸோ அப்படி குற்றம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உன்னுடைய குற்றத்தை நீ பார். அந்த நண்பன் கிட்ட உன்னுடைய குற்றத்தை சொல்லு. டேய் என்கிட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குடா, இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லு அப்படின்னு சொல்லணுமே தவிர, உன்கிட்ட இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு நீ தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம இந்த குற்றம் காணும் போதுதான் இந்த கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கிறது என்ற ஒரு அற்புதமான விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்க. அது எனக்கும் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு சொல்யூஷனாக நான் ஃபீல் பண்றேன். அப்புறம் ஒரு சூப்பர் சொல்யூஷன் சொன்னீங்களே, வித்யாக்கு அப்புறம் பேசினது யாரு? சார் சொன்னது சரண்டர், தியாகம், சைலன்ஸ். ராஜேந்திரன் சொன்னது தியாகம். அது ஓகே. அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி மிஸ் பண்ணிட்டேன். சரி, இனிமே கண்டினியூ பண்றேன். சைலன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சொல்யூஷன் சொல்லிட்டு இன்னொரு சொல்யூஷன் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா குற்றம் பார்த்துக்கிட்டே இருக்குமா, அப்போ மூடு குற்றம் பார்க்கறதா ஸ்டாப் ஆகும். விடு, அந்த சப்ஜெக்டை விட்டுரு, அந்த சப்ஜெக்ட் மேட்டரை பேசாத, அந்த இடத்துல டோட்டலா சைலண்டா இரு. அவர்கள் குற்றம் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் டிஃபென்ஸ் பண்ணாரு. லெட் இட் பி, பரவாயில்ல விடு, அந்த மேட்டரை விடு அப்படின்னு டோட்டலாகவே சைலண்டாகவே இருந்து விட்டால் ஆட்டோமேட்டிக்காக காலப்போக்கில் இருவருக்குள் அந்த கருத்து வேறுபாடு விளைவதற்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகவே இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக சொல்லியிருந்தீங்க. அண்ட் அப்கோர்ஸ் ராஜேந்திரன் பேசும்போது தியாகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். இந்த 2 பேர்ல ஒருத்தன் கருத்து வேறுபாடுன்னா பரவாயில்ல, அவன் கருத்தை கேட்கணும், தன்னை விட்டு கொடுப்பது அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. சொல்லி ஆஹா நானேன்னு இரும்பு விடாப்படியா பிடிச்சிட்டு நீ தொங்குறதுக்கு பதிலா, சரி விட்டுறா, நீ சொல்றது சரிதான்டா, நீ சொல்ற மாதிரி நான் கேட்கறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விட்டு கொடுத்துட்டு போகிறது என்ற மனப்பான்மை யாருக்கு இருக்கோ அவங்களால மட்டும்தான் அதுக்கு தீர்வு காண முடியும். இந்த தியாக மனப்பான்மை, விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லைன்னா இதுக்கு அப்படி நான் ஸ்டாப்பா போயிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பதிலும் வந்திருந்தது. சரியா? என்னுடைய தீர்வா நான் பொதுவா சொல்றது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கேசஸ்ல
என்லெஸ்ஸா தான் போயிட்டே இருக்கும். இப்போ என்னதான்யா தீர்வு அப்படின்னா, ஜஸ்ட் ராஜேந்திரன் சொன்ன இன்னொரு தீர்வு. லவ்வ மெயின்டைன் பண்ணிட்டு போப்பா. அதெல்லாம் தீராது. தீராதுன்னா பரவாயில்ல விடு. இது ஏன் தீர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா டிஸ்லைக்ஸ் கூடிக்கிட்டே போகும். கருத்து வேறுபாடுகள் வெறுப்பை அதிகரித்ததற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, கருத்து வேறுபாடுகள் அன்பை வளர்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இது நீங்க எப்படி பாக்குறீங்கன்றது. ஸோ அதிகமான நீங்க மட்டும் உள்ள லவ்வை டெவலப் பண்ணணுன்ற நோக்கத்தோட இன்டென்ஷன்ல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கருத்து வேறுபாடுகள் அன்பை மட்டும்தான் வளர்க்கும். ஆனா உங்களுடைய இன்டென்ஷன் பியூரா இல்லை அப்படின்னு சொன்னா கருத்து வேறுபாடுகள் மிகப்பெரிய ஈகோவை தான் வளர்க்கும். அப்ப கருத்து வேறுபாடுகள் ஈகோ வளர்க்கமா அன்பை வளர்க்கமா அப்படிங்கிறது நீங்க உங்களுக்குள்ள என்ன இன்டென்ஷன்ல அதை அணுகுறீங்க அப்படிங்கிறது பொறுத்து. தி வே யூ லுக் அட் தி திங்ஸ் தான் நீங்க எப்படி பெர்சீவ் பண்ண போறீங்க. தெரியுது, ஒரு கருத்து வேறுபாடு தெரியுது. அந்த கருத்து வேறுபாடு தெரிஞ்ச உடனேயே அன்பை வளர்க்கும் நோக்கத்தோடு நீங்கள் அதை அணுகினா ஒரு செகண்ட் கூட தாங்காதுங்க. கருத்து வேறுபாடுலாம் அன்புக்கு முன்னாடி நிற்குமாங்க? இஃப் யூ ஆர் ரியலி இன் அ லவ், ஹவு குட் இட் வில் கண்டினியூ ஃபார் அ லாங் டைம்? நான் பொதுவாக எல்லார்கிட்டையும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டேய் நான் ஏதாவது ஒன்று சொல்றேன், உனக்கு அதை ஏற்றுக்கொள்ளும்படியா இல்லை அப்படின்னா சண்டை போடுறா, ஃபைட் பண்றா அப்படின்னு சொல்லும்போது, பட் ப்ளீஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், லவ்ல ஃபைட் பண்ணணும்னு சொல்ல வேண்டியது இருக்கு. சரியா? அப்போ இஃப் தே ஸ்டார்டட் ஃபைட்டிங் வித் மீ வித் லவ், அன்போடு அவங்க ஃபைட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, உண்மையிலேயே சொல்றேன், இந்த டிஸ்கஷனுங்கிறது மிஞ்சி போனால் 5 நிமிஷம் கூட மேலே தாங்காது. இட் வில் ஈஸிலி கம் டு தி சொல்யூஷன். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க ஒரு ஈகோல சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அது நம்ம என்னதான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் மாறி 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 இட் வில் கோ ஈவன் ஃபார் ஹவர்ஸ் டுகெதர். 2 மணி நேரம் கூட வண்டி போயிட்டே இருக்கும். ஆனால் தீர்வுங்கிறது வரவே வராதுங்க. ஸோ கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னா இதை அன்பை வளர்க்கும் ஒரு கீழயமாக பயன்படுத்து என்பதுதான் எனது சொல்யூஷன். ஏன்னா நீங்கள்லாம் ஆன்மீகவாதிகள், நம்ம எல்லாம் வந்து அன்பை வளர்ப்பதற்காக தான் குறிக்கோளாக வச்சிருக்கோம். ஏன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ண வழக்கம் போல சொல்றதுதான் வெல்கம் தி டிஃபிகல்டி. ஒரு டிஃபிகல்ட்டின்னா அது ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்து. எதுக்கு? அன்பை டெவலப் பண்றதுக்கு, ஈகோவை டெவலப் பண்றதுக்கு இல்லைங்க. அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அது ஈகோவை டெவலப் பண்ற சிச்சுவேஷன். சரியா? குற்றம் காணுதல் அல்லது கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே ஈகோ டெவலப் பண்ற ஒரு சிச்சுவேஷன். பட் திஸ் இஸ் தி சிச்சுவேஷன் வேர் யூ ஹாவ் டு புட் ஃபோர்த். உங்களுடைய அன்பை அங்கே செலுத்தி, உங்கள் ஞானத்தை அங்கே செலுத்தி, நீங்கள் அற்புதமாக மெருகேறி நீங்கள் ஞானியாவதற்கு வாய்ப்பா பயன்படுத்திக்கிறோங்களேன். இதையே நெகட்டிவா பயன்படுத்திக்கிட்டு கடைசி வரைக்கும் அழுதுகிட்டு இருக்கணும்? அப்போ நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் அதுதான். இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் தான்டா நீ ஞானத்துல இம்ப்ரூவ் ஆகிட்டே போவ. இந்த மாதிரி ஒரு ட்ரபிள் இல்லை அப்படின்னு சொன்னா நீ என்ன நினைச்சுப்ப? நம்ம ஞானி ஆயிட்டமாக்கும். ஏன்னா இது வரைக்கும் வேற எந்த ட்ரபிளுமே வரல, உனக்கு சங்கடமே வரல, கஷ்டமே வரல, நீ வேற சந்தோஷமா வேற இருக்க. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல உன் மனசே பதறுது. அப்போ இது இருக்கட்டும், கடைசி வாரக்கும் எனக்கு இந்த கருத்து வேறுபாடு நீடித்துக் கொண்டிருக்கட்டும். ஆனால் அன்பை மட்டும் விட்டுவிடக் கூடாது என்று உன் அன்பை மட்டும் அதிகரித்து சென்று கொண்டே இரு அப்படின்னு பொதுவாக நான் எச்சரிக்கை பண்றது. சரியா? ஜஸ்ட் இம்ப்ரூவ் தி லவ், கீப் ஆன் இம்ப்ரூவ் தி லவ். மோர் அண்ட் மோர் அந்த சைட்ல இருந்து கருத்து வேறுபாடு வருதுன்னா அந்த மோர் அண்ட் மோர் நீ லவ்வை கூட்டிகிட்டு போயிட்டே இரு. நீ எவ்வளவு லவ்வா கூட்டினாலும் அவங்களுக்கு அது நடிக்கிற மாதிரி தான் தெரியும். இன்னும் பயங்கரமா வந்து வேர்ட்ஸ் வரும். கேம் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கோ, சேலஞ்சிங்கா எடுத்துக்கோ. அந்த லவ் அந்த ஒரு மாதிரி இருக்கிற வரைக்கும் நம்ம ஞானத்துக்கு அவங்க தான் மிகப்பெரிய குருவாக இருக்கிறார்கள்னு பாரு. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி வேஸ். ஏன்னா விஷயம் வந்துருச்சு நெகட்டிவ் அப்படின்னு நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவை வச்சு தானே நம்ம படிக்கிறணும். ஒவ்வொரு தடைகளும் வாழ்க்கையில் படிக்கல்லப்பா அப்படின்னு சொன்னோம். தட் இஸ் நாட் அ நெகட்டிவ்ங்க. லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு நெகட்டிவ் தான் நம்மளை ஞானத்துக்குள்ள அடுத்தடுத்து சூப்பமா மெருகிறே போகின்ற அற்புதமான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது என்ற விஷயத்தை அது ஏன் தான் மறுக்கிறோமோ நமக்கு தெரியல. சரியா? நீங்க பாருங்க, 1000 கொஸ்டின் கேட்டாலும் நான் ஒரே பதில தான் சொல்லிட்டு இருக்கேன். பட் அந்த பதிலை கேட்கும்போது பதில கடை ஆக்சுவலா நீங்க சொல்றீங்களான்னு பார்த்தா இல்ல. ஏன்னா அந்த பதிலுக்குள்ள சொல்லவே வரலைன்னா அப்புறம் எப்படி ஃபாலோ பண்றதுன்னு எனக்கு தெரியல. பட் தட் இஸ் தி சிம்பிளஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் சொல்யூஷன் பிகாஸ் we are all சாதகாஸ். நம்மளோட எய்மே அதுதானுங்க. வாட் இஸ் அவர் எய்ம்? டு பில்ட் தி லவ். லவ் பில்ட் பண்றதுன்னு எய்மா வச்சிருக்க. அப்ப யூஸ் பண்ணிக்கோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. டோன்ட் பிளேம் அதர்ஸ், அக்செப்ட் தெம் ஹோல் ஹார்ட்டட்லி. அவங்க சொல்ற குற்றங்களை அக்செப்ட் பண்றியோ இல்லையோ அவங்களை அக்செப்ட் பண்ணு. முழுமையா அவங்க ஹோல் ஹார்ட்டட்ல அக்செப்ட் பண்ணு. உன்னுடைய லவ்ல நீ நிறைஞ்சுக்கிட்டே இரு. இது ஆட்டோமேட்டிக்கா உனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க போகுது.
இந்த ஃபீலிங் வரவே மாட்டேங்குது அப்படிங்கிறது. ராஜேந்திரன் சொன்ன மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருக்க இருக்க நன்மைதான். ப்ரொவைடட் நீ லவ்ல இருந்தா, நீ லவ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சா இருக்கட்டும். லைஃப்ல வந்து ஒரே மாதிரி கருத்துக்கள் வராது. லைஃப் இஸ் கண்டினியூஸ்லி சேஞ்சிங். ஒவ்வொரு சூழல் மாறுது, மனசு மாறுது, எல்லாம் மாறிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த கருத்து வேறுபாடுகளை கேடயமாக, சரி ஆயுதமாக பயன்படுத்திக் கொண்டு நமது வாழ்க்கையில் ஞானத்தை அதிகரிக்கும் ஒரு மனப்பாங்கை நீங்கள் வளர்த்துக் கொண்டீர்கள் என்றால், கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கு பதிலா சாபம் என்பதற்கு பதிலாக அதுவே வரமாக மாறிவிடும் என்பதை எனது பதிலாக இருக்கிறேன்.